இறை மகன் இயேசுவின் இனிய நாமத்தில் இந்நிகழ்வை கடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த சேனலுக்கு வருக என வரவேற்கின்றேன். நான் அளிக்கும் பதிவுகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருவதற்கு என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் இருக்கும் பெல் பட்டனை தவறாமல் அழுத்தவும். இந்த பதிவுக்கு நான் சொல்வதற்கு முன்பாக ஒரு விவரத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கேன் உங்களுக்கு. அதை சொல்லிவிட்டு பிறகு பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, நான் பேசும்போது என் வாயின் வார்த்தையில் தெளிவாக வரவில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒன்று, அது தொலைபேசி மூலமாக சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்காக நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு. நான் என்னுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கு நான் நன்றி சொல்கிறேன். குத்தி காட்டக்கூடாது, ஆனால் சுட்டி காட்டலாம். அப்படி சொல்கிறது என்னுடைய நடைமுறையை நான் திருத்துவதற்கு வசதியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், சென்ற பதிவில் நான் பேசும்போது பேசுகிற மாதிரி தெரியல, பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்து படிக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. அதுவும் உண்மை தான். அது ஏன்னு சொன்னால், எனக்கு வயசு இப்போ 63 வயசு ஆகுது. இந்த 63 வயசு வரைக்கும் நான் எங்கேயும் மேடையில் பேசுறது இல்லை, மைக்கிலையும் பேசுறது இல்லை. அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் திடீர்னு இப்போ மேடையில் மைக்கில் பேசணும், அது வீடியோ எடுக்கணும், அதை எடுத்து யூடியூப்பில் கொடுக்கணும், அது எடுத்தவொன்னே உலகம் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லும்போது என்னை அறியாமல் ஒரு பயம், ஒரு பதட்டம் எனக்கு வந்து வருது. என் கைடு பண்ணாமல் ஆள் யாருமே இல்லை. இதே பார்க்குறப்போ ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஆரம்பத்தில் எதுவுமே சரியாக அமையாது. என் கைடு பண்ண கூட ஆள் இல்லை. அதனால் ஆரம்பத்தில் எதுவும் சரியாக அமையாது, கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகள் போக போக சரியாக போகணும்னு நினைக்கிறேன். நானும் அதுக்காக ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன். நீ அடுத்து வர பதிவுகளில் நல்லா இருக்கணும் எதிர்பார்க்குறேன். அப்படியும் முடியாதுன்னு சொன்னாக்கா எனக்கு பதிலாக பேசுகிறதுக்கு வேறு ஆளை வச்சு நான் பேசலான்னு இருக்கிறேன். சரி, இப்போ பதிவுக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு கொஞ்சம் வசனங்களை பார்த்துடலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மை வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. பார்த்தீங்களா, கடவுளின் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லுது இல்லையா? அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு 3 வசனங்கள் என்ன சொல்லுதுன்றது இப்போ நான் பார்ப்போம். எரேமியா 23 வசனங்கள் 11, 12. இறை வாக்கினர் குருக்களாகிய இருசாராரும் இறை உணர்வு அற்றவர்கள். என் இல்லத்தில் அவர்களின் தீசல்களை நான் கண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அடுத்த வசனம், எனவே அவர்கள் பாதை வழுக்கிவிடக்கூடியது, இருளில் அவர்கள் தள்ளப்பட்டு தடுக்கி விழுவர், அவர்கள் தண்டிக்கப்படும் ஆண்டில் அவர்கள் மேல் தீமை வர செய்வேன் என்கிறார் ஆண்டவர். அடுத்த வசனம் எரேமியா 32:32. இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் தங்களது எல்லா தீசல்கள் மூலம் எனக்கு சினமூட்டியுள்ளனர். அவர்களும் அவர்களின் அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், யூதா மக்கள், எருசலேம் வாழ் மக்கள் ஆகிய அனைவரும் இவ்வாறு செய்துள்ளார்கள். All of you welcome to the wonderful, the honestful, the excellent, the marvelous, the fantastic, the world first and best, the super and super superior, the greatest warning ministries வழங்கும் வேதங்களும் அதில் பூதங்களும், the greatest final revival, அதாவது உலகின் உண்மையான மாபெரும் இறுதி எழுப்புதல். இந்த ஊழியத்தின் பெயர் எச்சரிக்கை ஊழியங்கள். இந்த ஊழியத்தின் மூலம் வெளிவரும் பதிவுகளானது கடைசி காலத்து இறுதி எழுப்புதல் அளிக்கும் எச்சரிக்கை ஊழியம், எச்சரிக்கை நற்செய்தி. இந்த யூடியூப் பதிவுகளின் தொகுப்புகளின் பெயர் வேதங்களும் அதில் பூதங்களும். இப்பதிவு ஊழியத்தின் துவக்கம் என்பதால் ஒரு முன்னுரை போன்று இருக்கும். இந்த பதிவானது ஊழிய பதிவு இல்லை, மாறாக சென்ற பதிவை நான் வெளியிட்ட போது அதுக்காக எனக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனை குறித்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்கின்ற அதை பற்றிய பதிவு தான் இது. உலக அழிவு நெருங்கி விட்ட காலத்தில் இப்படிப்பட்ட உண்மையான ஊழியங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று ஆண்டவராகிய இயேசு ஏற்கனவே கூறியிருக்கின்றார். அவ்வாறு எனக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அதை குறித்து நான் தெரிவிக்கும் பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவுக்கு அடுத்து இந்த ஊழியத்தின் பதிவுக்கு நாம் சொல்ல உள்ளோம். அவை அனைத்தையும் தொடர்ந்து கண்டு தியானித்து இறை ஆசி பெற வேண்டும் என உங்கள் யாரையும் நான் கேட்கவில்லை, கேட்கவும் மாட்டேன், கேட்கவும் முடியாது. ஏன்னா இது உலக ஆசிரியருக்கான ஊழியம் இல்லை, இது ஒரு எச்சரிக்கை ஊழியம். அதனால் இப்பதிவில் வரப்போகிற பதிவுகள் அனைத்தையும் கண்டு தியானித்து மனம் மாற்றம் அடைந்து பாவத்திலிருந்து வெளியே வந்து பரிசுத்தமாகி பரலோக வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகணும்னு சொல்லி உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தின் சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா, இயேசு இவ்வளவு மனிதனாக பிறந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி கொல்லப்பட்டு உயிர்த்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து வந்து பரலோகம் போனார் இல்லையா? அதுக்கு பிறகு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2000 காலத்தில் வர முதல் முறையான ஒரு அதிபயங்கர ஒரு படுபயங்கர எச்சரிக்கை ஊழியம். இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் வந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு.
ஒப்பற்ற ஈடு இணையற்ற சர்வ வல்லவரான ஆண்டவராகிய இயேசு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக என்னை வைத்து நடத்தி கொண்ட ஊழியம் இது. பொதுவாக முழுக்க முழுக்க உண்மையானவங்க எங்கே போனாலும் பிரச்சனைகள் தேடி இவங்க போகணும் அவசியம் இல்லை, பிரச்சனைகள் தானாக இவங்க தேடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் உண்மையான ஊழியக்காரனாகிய நான் இந்த உண்மையான ஊழியம் செய்யும்போது பல பிரச்சனைகள் எதுவுமே நான் தேடி போகலை, என்னை தேடி வந்தது. அது எப்பயும் அப்படி தான். நான் சின்ன வயசுலேருந்தே உண்மையாக எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருக்கேன். அதனுடைய விளைவு நான் எங்கே போனாலும் எந்த பிரச்சனையும் தேடி நான் போக மாட்டேன், பிரச்சனைகள் என்னை தேடி வரும். வீட்டில் இருந்தாங்க வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை கொடுப்பாங்க, ரோட்டில் போகிறப்போ ரோட்டில் இருக்கிறவங்க எனக்கு பிரச்சனை வருவாங்க, நான் வேலை செய்ய போனால் அங்கே இருக்கிறவங்க எனக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து தெளிச்சு போயிட்டேன். இப்போ கடைசியாக ஊழியத்துக்கு வந்திருக்கேன், இங்கேயும் அதான் நடந்திருக்குது. ஊழியத்தில் எனக்கு பிரச்சனை வந்த பிறகு அதை குறித்து நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். இப்போது அதாவது இந்த பதிவு கொடுக்குறதுக்கு முன்னே வேற ஒரு பதிவு கொடுத்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி அந்த பதிவை நான் போன ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணி அதை யூடியூப்பில் கொடுக்க பொறுப்பை அந்த அனிமேஷன் சென்டர் நடத்துகிற அந்த உரிமையாளர்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். முழுக்க நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். ஏற்றின பிறகு அதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு யூடியூப்பில் கொடுக்க போகிறாரு. அப்போ என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி கேட்டார். யூடியூப்புக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்டார். என்ன கேட்கும்போது நான் பொருத்தமான பேர் சொன்னேன், அதாவது த ஃபைனல் ரிவைவல் பேர் வைக்கணும்னு சொன்னேன். நான் அவர் ஒத்துக்கிட்டார். ஆனால் ஒரு புள்ளி வச்சார் அவர். இது முன்னே யாராவது பேர் வச்சுருந்தாங்க அந்த பேர் நம்ம வைக்க முடியாது, வேறு யாரை வைக்கணும்னு சொன்னால் வைக்கலாம்னு சொன்னார். சரி நெட்டில் பாருங்கன்னு சொன்னேன். அவரும் பார்த்தா பிரச்சனை. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், நூற்றுக்கணக்கான ஊழியங்கள், நூற்றுக்கணக்கான சபைகள், நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் இந்த பேர் வச்சுருக்காங்க, ஏற்கனவே வச்சுருக்காங்க. அவங்க எப்படி வச்சாங்கன்னே தெரியல, ஏன் வச்சாங்கன்னே தெரியல. இப்போ அதனால் உண்மையான இந்த இறுதி கொடுக்குற ஊழியத்தை மெசேஜ் கொடுக்குற என்னால் அந்த பேர் வைக்க முடியல. கடைசியில் ரொம்ப சிரமப்பட்டு அந்த உரிமையாளர் ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில் எவ்வளோ சுருக்கமாக பேர் வைக்கணும்னு அந்த பேர் வச்சார். இந்த கிரேட்டஸ்ட் ஃபைனல் ரிவைவல் சொல்லி பேர் வச்சார். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் பல போலிகள் உருவாக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பேர் தங்களை வச்சுக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னேனாக்கா நம்ம எல்லா இடத்துலையும் பிரேயர் டீம் இருக்குது. கிறிஸ்தவத்தில் பிரேயர் டீம் இருக்குது இல்லையா? ஜபக்குழுக்கள் இருக்கும், சர்ச்சு இருக்கும், கிராமத்துக்கு கிராமம் அந்த மாதிரி இருக்கும், நகரத்துக்கு நகரம், மாநகரத்துக்கு மாநகரம், மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், அகில உலக அளவில் ஜப குழுக்கள் இருக்குது இல்லையா? அவங்கவுங்க என்ன செய்வாங்க, டெய்லியோ இல்லை வீக்லி ஒன்ஸோ 2 வைஸோ மந்த்லி ஒன்ஸோ எப்படியோ அவங்க ஜபம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படியே ஜபம் பண்ணுறப்போ ரஷ்யாவில் ஒரு பிரேயர் டீம் அதெல்லாம் செஞ்சது 10 வருஷம் பண்ணி பிரேயர் பண்ணுறாங்க. அப்படி ஜபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு காட்சி தரிசனம் கொடுக்கப்படுது. அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி ஒட்டுமொத்த உலக மக்களும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசு பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படும் ஏன் சொல்கிறார் இல்லையா? அந்த நற்செய்தி சீக்கிரமாக வரப்போகுதுன்னு அவர் சொல்கிறாரு. அதாவது ஃபைனல் ரிவைவல் வரப்போகுதுன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னே ரஷ்யாவில் பிரேயர் டீமுக்கு கடவுள் சொல்லிட்டாரு, தூயாவியன்னு சொல்லிட்டாரு. அந்த விஷயத்தை கேட்டாங்க, உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க விஷயம் வந்துச்சுட்டு. அப்போலேருந்து இந்த ரிவைவல் என்ற பேர் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த 10 வருஷமாக யாரெல்லாம் சபையை ஆரம்பிக்கிறாங்க, எந்த சபையை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தங்கள் சபைக்கு இந்த பேர் வச்சுக்கிறாங்க. உருவார பாஸ்டருங்க தங்களுக்கு இந்த பேர் வச்சுக்கிறாங்க. இது ஒரு மாடர்னாக போயிடுச்சு பேர் வச்சுக்கிறது. அதாவது அந்த நற்செய்தி வரும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி சொல்லி ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்துக்கு பிறகு அந்த நற்செய்தி ஆசியா கண்டத்துலேருந்து வரும்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அது இந்தியாவிலேருந்து வரும்னு சொன்னாங்க. அப்புறம் குறிப்பிட்ட கால இடைவெளி பிறகு அந்த நற்செய்தி தமிழ்நாட்டிலேருந்து வரும்னு சொன்னாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அது சென்னையில் வரும்னு சொன்னாங்க. இப்போ சென்னையில் வரல, அது வேலூர்லேருந்து வந்திருக்கு. அப்படி பார்த்தாக்கா சென்னை வேறு வேலூர் வேறு இல்லை, ரெண்டாம் ஒரு ஊருன்னு சொல்லலாம் ஏற்குறைய இல்லையா? அந்த சென்னை இப்படி வளர்ந்துன்னு வருது, வேலூர் வளர்ந்துன்னு போயின்னு இருக்குது. இன்னும் 20-30 வருஷத்துக்கு பிறகு பார்த்தாக்கா சென்னை வேலூர் ஒன்றாகிடும். ஏற்கனவே சென்னை காஞ்சிபுரம் ஒரே ஊர் ஆகிடுச்சு. இப்போ வேலூர் அடுத்து வேலூர் சென்னை ஒன்றாகிடும். அப்படி பார்த்தாக்கா சென்னையிலேருந்து அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன விஷயம் சொன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 100கணக்கான ஊழியக்காரங்க பேர் வச்சுருக்காங்க. ஆனாக்கா இந்திய லெவலில் எத்தனை பேர் வச்சுருப்பாங்க, அப்போ அகில உலக அளவில் எத்தனை பேர் வச்சுருப்பாங்க. இப்படி எங்கள் தம்மந்தா சம்மந்தம் இல்லைங்க பேர் வச்சுருக்கிறதால உண்மையான ஊழியக்காரனாக நான் என்னுடைய ஊழியத்துக்கு உண்மையான பேர் வைக்க முடியல. அதாவது இந்த பெந்தைக்கு சபைகளில் சபைங்கெல்லாம் புதுசு ஆரம்பிக்கிற பாஸ்டருங்களாம் புது ஆளுங்க, வேறு மதத்தில் இந்த மதம் மாதிரி வராங்க. ஒரு 2 வருஷத்தில் சபையை ஆரம்பிச்சிட்ட பிறகு இவங்களே புது பாஸ்டராக இருக்காங்க. சபையும் புது சபை, சேரங்கள விசுவாசிகளும் புது விசுவாசிங்க. இப்படி இருக்கிறப்போ அவங்களோட கேள்வி கேட்க ஆளே கிடையாது. அதனால் அவங்க கிறிஸ்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு கேள்வி வரது ஆள் இல்லை. இது எப்படி உருவாகுதுன்னு சொன்னாக்கா, இப்போ பொதுவாக வேறு மதத்தில், நான் எந்த மதம் சொல்ல வரல, வேறு மதத்தில் இருக்கிறவங்க எஸ்எல்சி படிக்கிறப்போ +2 படிக்கிறப்போ ஃபெயில் ஆகிடுறாங்க. நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க இல்லையா? பாஸ் மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆகிடுவாங்க. இல்லை ஜஸ்ட்டு பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா?
இவங்கெல்லாம் வந்து மேற்கொண்டு கவர்மெண்ட் ஜாப் போக முடியாது. இப்போ கவர்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது, அதனால் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. அப்படியே கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு சொன்னால் கூட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்லாம் எழுதினா தான் எழுதி அதில் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்தால் தான் வேலைக்கு போக முடியும். இல்லைனாக்கா வேலைக்கு போக முடியாது இல்லையா? இதுக்கு பயந்துக்கிட்டு அவங்களால முடியாமல் ஒத்துக்குறாங்க. அவங்க அதில் மேற்படிக்கவோ அவங்களுக்கு அந்தளவுக்கு திறமை படிப்பு சக்தி இல்லை அவங்களுக்கு. ஒன்று இதனால் என்ன செய்யணும், இவங்க ப்ரைவேட்டுக்கு வேலைக்கு போகலாம். ப்ரைவேட்டுக்கு வேலைக்கு போனாக்கா ஒன்று அங்கே ஒர்க்லோட் அதிகம், ரெண்டாவது சம்பளம் குறைவு. இதுக்கு அவங்க தயாராக இல்லை. அப்போ என்ன தான் செய்யலாம்னு யோசனை பண்ணி பார்க்குறப்போ இவங்க வாழ்வாதாரம்னு சொல்லி பார்க்குறப்போ ரொம்பவே ஒரு சிலர் நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. ரொம்ப கிறிஸ்தவனாக மதம் மாறிட்டு நம்ம ஒரு பாஸ்டராக போயிட்டு நம்ம ஒரு சபையை ஆரம்பிச்சிருந்தாக்கா முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆளுங்க இருக்க மாட்டாங்க. போக 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 மத பிரச்சனை பண்ணி ஆளுங்க ஒரு குடும்பம் வந்துச்சுன்னாக்கா அந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு ரெண்டாவது ஒரு குடும்பத்தை மடக்கலாம். அந்த ரெண்டாவது குடும்பத்தை சேர்ந்தாங்க 2 குடும்பத்தை வச்சு 3வது ஒரு குடும்பத்தை மடக்கலாம். அதுக்கப்புறம் 3 குடும்பத்தை வச்சு 4வது குடும்பத்தை மடக்கலாம். இப்படியே டெவலப் ஆச்சுனாக்கா ஒரு 50 குடும்பம் 100 குடும்பம் ஆக்கி வச்சுக்கோங்க. கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சோம். 2-3 வருஷம் ஆகும். ஆரம்பத்தில் கஷ்டம், போக போக சரியாக போகும், பிக்கப் ஆகிடும். அதாவது 100 குடும்பம் வருது வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் வச்சுக்கிடுங்க, அதிகம் வேணாம், ஒரு 1000 ரூபாய். அப்புறம் 100 குடும்பத்துக்கு என்னாச்சு 10,000 லட்சம், 1,00,000 ரூபாய் வருது. நம்ம உழைக்கணும் அவசியமே இல்லை. அவங்க போவாங்க, உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க, கொண்டாந்து லைன் இன்னும் காணியை தசம் போட்டு போயின்னு நம்ம சும்மாவே வாரத்தில் 1 நாள் வேலை செஞ்சுட்டு பணம் சம்பாதிக்கிறோம். இந்த மோட்டியில் மதம் மாறுறவன் நிறைய பேர் பெந்தேக் சபையில் மதம் மாறுறவங்க. அதாவது பெந்தேக்ஸில் வந்து எல்லா ஊழியும் நான் குறை சொல்லலை, அங்கேயும் உண்மையான ஊழி நடந்துக்குது, ஊழிக்காரங்க இருக்காங்க, இல்லாமல் இல்லை, உண்மையான சபைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கே மதம் மாறி கிறிஸ்தவனாக மதம் மாறி அதிகபட்சம் 2 இல்லை 3 வருஷத்தில் ஒருத்தன் சபையை ஆரம்பிக்கிறான், ஊழியக்காரன் வந்துடுறான் சொன்னாவே அவன் நிச்சயமாக இயேசுக்காக மதம் மாறல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக மதம் மாறியிருக்கான். அவன் இயேசுக்காக மதம் மாறினா விசுவாசியாக கடைசி வரைக்கும் சபையை ஆரம்பிக்க மாட்டான். சாட்சி சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன செய்வானுங்க, வந்து எதிர்காலத்தில் பணம் சம்பாதிக்கிற மோட்டியில் கிறிஸ்தவனாக வரான், மிதேக் சர்ச்சுக்கு வராங்க, 2 இல்லை 3 மாதம் சர்ச்சுக்கு வருவானுங்க. வந்து நடக்கிற ப்ராடு, அந்த பாஸ்ட் செய்கிற ப்ராடெல்லாம் பார்த்துக்குவானுங்க. பார்த்துக்கிட்டு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஒரு 2 இல்லை 3 மாதம் கழிச்சு ஞான சமயம் எடுப்பானுங்க. எடுத்துகிட்டு அது மாதிரி 2 மாதம் 3 மாதம் இருந்து சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி சொன்ன பிறகு பைபிள் வசனம் எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது, அதாவது ஊழிய பயிற்சி கல்லூரியும் காலேஜ் ஒன்று இருக்குது. அந்த பெந்தேக் சார்கள் இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு அமௌண்ட் பணத்தை கொடுத்துட்டு அங்கே ஜாயின் பண்ணி அங்கே ட்ரைனிங் எடுப்பாங்க காலேஜில். இருக்குது அங்கே கோர்ஸ் 3 வருஷம் கோர்ஸ், 4 வருஷம் கோர்ஸெல்லாம் இருக்குது. இங்கே போயிட்டு அங்கே பணத்தை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு உடனே போயிட்டு சர்ச்சை ஆரம்பிச்சிடுறாங்க, சபை ஆரம்பிச்சிடுறாங்க. இது நடந்துக்கின்னு இருக்குது. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்க தான் இதுக்கப்புறம் அந்த சர்ச்சு பாஸ்டர், புது பாஸ்டரு, சர்ச்சும் புது சர்ச்சு. இங்கே வரப்போகிற விசுவாசிங்கன்னா புது ஆளுங்க. இப்போ என் கேள்வியாக ஆளே கிடையாது. எப்படினாலும் இங்கே பிரசங்கம் பேசிக்கலாம், எப்படினா பேர் வச்சுக்கலாம். இங்கே பாட்டுக்குது. இங்கே எதை பற்றி போதிக்கிறாங்க சொன்னாக்கா ஆதி ஆகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியர் ஆகமம், அப்புறம் உபாகமம், இந்த மாதிரி பழைய ஏற்பாடு இதில் பைபிள் வசனங்களை சொல்லி போதிக்கிறாங்களே தவிர ரிவைவல் பற்றி, அதை எழுப்புதல் பற்றி இவங்க போதிக்கிறதே கிடையாது. அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது ஆதி ஆகமத்தில் ஆபிரகாம் தசம்பாகம் கொடுத்தாராம், மெல்கிசேதேக்கு தசம்பாகம் வாங்கி போனாராம். அடுத்து யாக்கோபு தசம்பாகம் கொடுக்க சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம். அப்புறம் லேவியர்களுக்கு தசம்பாகம் கொடுக்கணும்னு சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது. இதே போல் 1 by 1 வந்தாக கடைசி இல்லை மலாக்கி காலத்தில் நீங்கள் உங்கள் தசம்பாகத்துக்கு கொண்டு வந்து சர்ச்சில் கொட்டுங்க, நான் வானத்து பால்கனியை திறந்து அப்படியே உங்கள் ஆசீர்வாதத்தை கொட்டுறேன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காராம். இந்த மாதிரி வசனங்களை போதிச்சுட்டுருக்குறாங்க. அதாவது சபை பேர் பார்த்தாக்க ரிவைவல் எழுப்புதல் சபையாக இருக்கும். ஆனால் போதிக்கிறது ஃபுல்லாக பார்த்தாக்க தசம்பாகம், காணிக்க பொறுத்த அந்த பணம் கூடி இந்த பணம் கூடி இதே இதுதான். இந்த மாதிரி எப்போ தசம்பாகத்தை பற்றி போதனை பண்ணிக்கிறியோ அந்த தசம்பாகம் சபையை வச்சு பேருக்கு சபைக்கு அந்த பேர் வச்சுக்கிடுங்க. கேள்வி ஆளே இல்லையா உள்ள, ஆனால் வைக்க மாட்டீங்க, வச்ச பேர் கிட்டு போயிடும், அதனால் பேர் வைக்க மாட்டீங்க. ஆனால் கத்தோலிக்க திருச்சி பேர் நாங்கள் என்ன செய்வோம், உங்கள் சபைக்கு பேர் இந்த பேர் தான் வச்சுருக்கோம், விசுவாதிங்க. பெந்தேக்கு சபைன்னு சொன்னாவே அது தசம்பாக சபையும் தான். தசம்பாகன்ற ஒரு விஷயம் என்ன சொன்னாக்கா பெந்தேக்கு சபைகளே கிடையாது. இது வந்து உங்களுக்கு விளையாட்டாக இருக்கலாம், இன்னி பணத்தை மாதிரிட்டு நிச்சயமாக தெய்வ கோபத்துக்கு போவோம். எழுப்புதல்னு சொல்லியோ இருதல் எழுப்புதல்னு சொல்லியோ பேர் வச்சுக்கிட்டு சபை நடத்துறீங்க இல்லையா? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படி 10 வருஷம் வரைக்கும் முன்னாடியே பேர் வச்சு சபை நடத்திட்டு இருக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் அப்படி பேர் வச்ச யார், எத்தனை பேர் இதுவரையும் அந்த நிச்சயம் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தராது இது வரைக்கும் யாரும் கொடுக்கவே இல்லை. இது மாதிரி தசம்பாகத்தை பற்றி போதிக்கிறீங்க, வேறு விஷயங்களை போதிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பேர் வச்சுக்கிட்டு என்ன பேர் வச்சுருக்கீங்க,
ஃபைனல் ரிவைவல் சபை இல்லை இறுதியல் சபை பேர் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த நட்சத்திரம் ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க? உங்களுக்கு வந்து தெய்வ சிந்தனை இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். பயம் இருந்துன்னு சொன்னாக்கா அடிப்பட்ட பேர் வைக்க மாட்டீங்க. இல்லை பேர் வச்சிங்கன்னு சொன்னாக்கா அந்த நட்சத்திரம் கொடுப்பீங்க. ஆனால் நான் பாருங்கள், போன ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வெளி உலகத்துக்கு அதிகமாக செஞ்சேன். முதல் வீடியோ கொடுத்தேன். அடுத்து 5ஆம் நாள் 24ஆம் நாள் 29ஆம் தேதி நட்சத்திரம் வெளியே கொடுத்துட்டேன். 4 நாளில் நான் என்னை வெளியே அறிமுகப்படுத்தி 4 நாள் நட்சத்திரம் கொடுக்க என்னால் முடியுது. ஆனால் 10 வருஷம் ஆகி கூட உங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு உங்களை வெளியே கொடுக்க முடியல சொன்னாக்கா நீங்கள் எப்படி அந்த பேர் வச்சுக்கிறீங்க? எந்த ரேட்டில் நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க? நீங்கள் அதனால் தகுதி இல்லாமல் பேர் வைக்காதீங்க, பேர் எடுத்துடுங்க. ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் என்ன தெரியுமா பேர் அர்த்தம்? உனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை நீ அடுத்தவங்க விட்டு கொடுக்கக்கூடாது, அடுத்தவனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. முக்கியமான விஷயம் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் கடைசி இதுதான் என்ன சொல்லப்படுது? பிற தாரத்தை விரும்பாதே சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவன் மனைவியை நீ பார்க்கக்கூடாது, விரும்பக்கூடாது. அப்படின்னா விஷயம் என்ன விஷயம்? அடுத்தவன் பொண்டாட்டி நீ பார்க்கக்கூடாது, உன் பொண்டாட்டியும் அடுத்தவன் விட்டு கொடுக்கக்கூடாது. உனக்கு சொந்தமானதை நீ அடுத்தவன் விட்டு கொடுக்கக்கூடாது, அடுத்தவனுக்கு சொந்தமானதை நீ எடுக்கக்கூடாது. அவன் தான் கிறிஸ்தவன். அது எந்த எப்படிப்பட்ட மகிமையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மகிமையாக இருந்தாலும் சரி, உனக்கு உரியதை நீ அடுத்தவனுக்கு கொடு. கடவுள் உனக்கு கொடுத்ததை நீ அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்காத, அடுத்தவனுக்கு கொடுக்கப்பட்டதை நீ விரும்பாத. ஆனால் இதே போல் இப்போ ஃபைனல் ரிவைவல் இறுதி எழுப்புதல்ன்ற பேர் வந்து உலகத்திலே கடவுள் எனக்கு மட்டும் தான் கொடுத்தா எனக்கு தெரியுது. எனக்கு தெரியுது, வேறு யாருக்கு கொடுத்த மாதிரி கொடுக்க தெரியல. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாக்கா நீங்கள் பேர் வச்சுக்கிடுங்க, தப்பே கிடையாது. வச்சவங்க அந்த நட்சத்திரத்தை போதிக்கணும். நான் போதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது 3வது வீடியோ போட்டுருக்கேன். நான் இப்போது இந்த விதின் மந்த் ஒரு மாதத்தில் 3வது வீடியோ போடுறேன் நான். ஆனால் 10 வருஷம் ஆகிட்டு உங்களால் ஒரே ஒரு மெசேஜ் கொடுக்க முடியலன்னு சொன்னாக்கா அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கல. அந்த ஆசீர்வாதத்தை நீங்களே எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்கள் தப்பு. அப்புறம் உங்கள் இஷ்டம். தெய்வ கோபத்தை நீங்கள் ஆளாவீங்க. யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாதனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மேய்ப்பனாக இருந்தாலும் சரி, தெய்வ கோபத்தை நீங்கள் ஆளாவீங்க. முதல்ல போதகர்கள் மனம் மாறணும். விசுவாசி 2வது மனம் மாறினா போதும். போதகர்கள் முதலில் மனம் மாற வேண்டும். அப்போ தான் விசுவாசிகள் மனம் மாறுவாங்க. இருக்க விசுவாசியெல்லாம் மனம் மாறிச்சுனாக்கா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் மனம் மாறுவாங்க. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் மனம் மாறுவாங்க. மனம் மாறினாக்கா ஒட்டுமொத்த உலகம் மனம் மாறும். நம்ம உலகத்தை மனம் மாற்றுறதே வந்து கிறிஸ்தவங்க கையில் மட்டும் தான் இருக்குது. கிறிஸ்தவங்க போதகர் கிட்ட மட்டும் தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டையும் இல்லை. கிறிஸ்தவ ஊழியர்கள் நிச்சயமாக மனம் மாறணும். பணத்துக்காக ஊழியம் செய்கிறத முதல் நிறுத்தணும். கடவுளுக்காக ஊழியம் செய்ய ஊழியம் செய்ய இல்லை, ஊழியத்தை விட்டு வெளியே போயிடு, இவ்வளோ நிற்காது. இது பணம் சம்பாதிக்கிற இடம் இல்லை. இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. அது ஏதாவது ஒன்று போ. ஆன்மீகம் சொல்லி வந்தாக்கா நீ கிறிஸ்தவம் கிடையாது, எந்த ரிலீஜனுக்கு போனாலும் சரி, அது கடவுளுக்கானதாக தான் இருக்கணுமே தவிர பணம் சம்பாதிக்கிற மூட்டில் வரவே கூடாது. இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், இன்னை வரைக்கும் என் பணம் செலவு பண்ணிக்கிறேன் தவிர யாருக்கும் 1 ரூபாய் கணிக்க வாங்கலை. கேட்கவும் இல்லை, கேட்கவும் மாட்டேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், கேட்கவும் மாட்டேன். என்னோடய தேவைகள் நான் பரலோகத்தை பார்த்து கடவுள் கேட்பேன். அவர் கொடுப்பார், நான் வாங்கிக்குவேன். நான் அவராச்சு நானாச்சு எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். எனக்கு தெரியும். அதுக்கு மேலே நான் அவருக்கு எனக்கு வேணுமா அவரை கேட்பேன் நான். ஆனால் உங்ககிட்ட நான் கேட்கவே மாட்டேன். இதுக்கு பேர் தான் கிறிஸ்துவ ஊழியன்றது. இது போல் ஊழியர்கள் நிறைய பேர் வரணும். அப்போ தான் கிறிஸ்துவ செழிக்கும். இந்த ஆசீர்வாதத்தை வந்து கடவுள் எல்லாருக்கும் இப்போ சொல்ல முடியாது. நான் கிறிஸ்தவத்தில் ஜாயின் பண்ணி 7வது தலைமுறை. கிட்டத்தட்ட 210 வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் மூதாவது கிறிஸ்தவங்களாம் மதம் மாறி இருக்காங்க. மதம் மாறி இப்போ நான் 7வது தலைமுறையாக இருக்கேன், என் பிள்ளைகள் 8வது தலைமுறையாக இருக்காங்க. நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்தே நான் என்ன செஞ்சுருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை இயேசுக்காக கொடுத்துருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்னோடய 8 வயசுல இருந்தப்போ நான் எதிர்காலத்தில் சர்ச்சில் ஃபாதராக போகணும், ஒரு குருக்களாக போகணும், அப்படி தான் எய்ம் வச்சுனே தவிர நான் இந்த உலக வாழ்க்கையை நான் வரல. ஆனால் அந்த அழைப்பு கடவுள் எனக்கு கொடுக்கல. அதுக்காக நான் எவ்வளோ போராடி ஜெயிச்சு பார்த்துட்டேன். போராடி ஜெயிச்சேன். ஆனால் கடவுள் எனக்கு கேட்டு தாக்கவே இல்லை. கடைசியாக தான் என் 20-22 வயசுக்கு பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு அழைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலக வாழ்க்கைக்காக நான் வந்தேன் நான். அப்போ இருந்தாலும் அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கடவுளுக்காக வைராக்கியமாக இருக்கேன். இதனால் எனக்கு வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது, ரொம்ப பிரச்சனை செஞ்சுட்டேன் நான். உண்மையாக இருக்கிறவனுக்கே பிரச்சனை அதிகமாகும். ஆனாக்கா கடவுளுக்காக வாழ்வனுக்கு பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கடவுளுக்காக தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கூட கடவுள் எனக்கு அவர் சுமத்து கொடுக்கல. ஏசி கூட எவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு எனக்கு தான் தெரியும். போன 2005 2006 2 வருஷம் அப்படியே அக்னி சூழலில் போட்டு என்ன புடம் எடுத்தார் கடவுள். என்ன கிட்டத்தட்ட நெருப்புள்ள போட்ட பூரி எப்படி துடிக்கும், ஏன் மனுஷன் எப்படி பற்றி எரிஞ்ச ஒரு ஆள் இப்படி துடிப்பான், அப்படி துடிச்சேன் வாழ்க்கையில். 2005 2006 வருஷம் சுனாமி வந்தது இல்லையா, அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் 2 வருஷம் அடுத்த 2 வருஷம் உனக்கு இல்லாமல் முதல்ல அம்மா போட்டு படுத்தேன். போட்டு படுத்த பிறகு 1 மாதத்துல ஜரம் வந்து படுத்தேன். அவ்வளோதான், ஆள் திறதே கஷ்டம் ஆயிடுச்சு. எப்படியா வழுது ஜெயிச்சேன், அதை செத்துருவேன்னு நினச்சேன். கடலுக்கு அழுது ஜெயிச்சேன்.
2 பொண்ணுங்க எனக்கு. 8 வயசில் ஒரு பொண்ணு ஒன்று, 5 வயசில் மன்னிக்கணும் 13 வயசில் ஒரு பொண்ணு ஒன்று, 8 வயசில் ஒரு பொண்ணு ஒன்று. 2 பொண்ணுகள் நிலையை பார்த்து என்ன நினச்சேன், ஆண்டவரே இந்த குழந்தைங்கள் திருமண ஆசை கொடுக்குற வரைக்கும் எனக்கு உயிர் பிச்சு கொடுங்க ஆண்டவரே. அந்த குழந்தைங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு வேணாக்கா எனக்கு கூப்பிட்டுங்க, பரவாயில்லை. அந்த குழந்தைங்க திருமணம் ஆகிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி அழுது ஜெபித்தேன். என் ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கிட்டாரு, என் உயிர் பிச்சு கொடுத்தாரு, உயிர் பிடிச்சிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எதுவுமே பிரச்சனைகள். என் கண் பார்வை கிட்டத்தட்ட 80% கண் பார்வை பறிக்கப்பட்டது. என் காதுகள் 70% காது கேட்க சக்தி பறிக்கப்பட்டது. தெளிவாக பேசுகிற உச்சரிப்பு பறிக்கப்பட்டது. நரம்பு தளர்ச்சி வந்துடுச்சு, மாலைக்கண் நோய் வந்துச்சு, சுகர் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வியாதிகள் வந்துடுச்சு. எனக்கு எவ்வளோ வியாதிகளை பட்டுக்கிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு 14 வருஷம், அதாவது 2007 வருஷத்துலேருந்து 2024 போன வருஷம் வரைக்கும் என் வாழ்க்கையே கிட்டத்தட்ட சுடுகாட்டில் அமைக்கப்பட்டது சொல்லலாம், இல்லை பாலைவனத்தில் அமைக்கப்பட்டது. என் அந்த அளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்தில் தான் கடவுள் எனக்கு கொடுத்த ஞானம் தான் இந்த எழுப்புதல் ஊழியம் கொண்டது. அதாவது ஒரு பக்கம் என்னை எனக்கு பிரச்சனைகள் போராட்டத்தை கொடுத்து, இன்னொரு பக்கம் இந்த ஊழியத்தை செய்ய ஞானத்தை கொடுத்தாரு. நான் எல்லா பாடுகளும் பட்டுக்கிட்டு ஆக்டிவ் ஊழியத்தை செஞ்சு தயார்படுத்திக்கிட்டு எழுதிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த வருஷம் தான் வெளியே வந்திருக்கேன். நான் இப்போ ஏன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னாக்கா, கடவுளுக்காக இந்த மாதிரி நான் வைராக்கியமே நான் இருக்கேன். அதனால தான் இந்த ஆசை கொடுக்கப்பட்டதே தவிர மற்றபடி ஏதோ பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக ஊழியத்தை ஆரம்பிக்கணும், அதுக்காக மதம் மாறணும், அதுக்காக பாஸ்டர் ஆகணும் இப்படி சொல்லி வந்திருந்தாக்கா, இப்படிப்பட்ட அவர்கள் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னே மதம் மாறி நீ பாஸ்டர் ஆகணும்னு சொன்னாக்கா, இல்லை 5 வருஷம் 10 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு முன்னே நீ வேறு மதத்துலேருந்து கிறிஸ்தவனா நீ சபையை ஆரம்பிச்சிட்டாக்கா, பாஸ்டர் சபையை ஆரம்பிச்சிட்டாக்கா, உனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்துருவார் கடவுள்? சொல்லுங்க பார்க்கலாம். அரசியலில் செல்லுபடி ஆகாது. காலகாலம் இருக்கணும் பதவி கொடுப்பாங்கன்னு தவிர எம்எல்ஏ பற்றி எம்பி பற்றியெல்லாம் அரசியல்லையே காலகாலம் இருக்கணும் தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு ஆன்மீகத்தில் நேற்று இப்போ இந்த மழையில் நீ மோசம் காலன்னுவாங்களே, அந்த மாதிரி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட மாட்டாது. பக்குவப்படுத்துவார் கடவுள் நம்மள. பாடுகள் பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்முறை சிலுவை சம்பாதிக்கிறது தான் தவிர பணம் சம்பாதிக்கிறது இல்லை. நீ பாடுபடணும், தேவைப்பட்ட ரத்தம் சிந்த வேண்டியிருக்கும். ஆதி காலத்தில் கிறிஸ்தவ தொண்ட காலத்தில் திரும்ப உயிரை கொடுத்துருக்காங்க. பாடுபட்டு மறித்து ஏசு பாடுபட்ட மாதிரி இல்லைன்னு சொன்னால் கூட அதை விட அந்த குறைவான அளவுக்கு பாடுபட்டுருக்காங்க. ரத்தத்துக்கு உயிரை கொடுத்து வேத சாட்சியில் வாழ்ந்துருக்காங்க. தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் புதுசாக வந்த போஸ்டங்களுக்கு தெரியாது. ஏன்னா விளையாட்டை மதம் மாறுறாங்க, விளையாட்டை பாஸ்டர் காலேஜில் படிக்கிறாங்க, விளையாட்டை பாஸ்டர் ஏறுறாங்க, விளையாட்டு சபையை ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஆபத்தோட நிர்பல் கூட விளையாடுன்னு நினச்சிங்க. நீங்கள் முதல்ல இறுதி எழுப்புதல்னு சொல்கிறோமே, அது நான் தெரியுமா? இறுதி எழுப்புதல் நற்செய்தி வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, சொல்கிறாங்க இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அங்கே ரஷ்யாவில் பிரேயர் டீம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இறுதி எழுப்புதல் நற்செய்தி வரும்னு சொன்னாங்க தவிர அது எப்படிப்பட்ட நற்செய்தின்னு சொன்னாங்களான்னாக்கா சொல்லலை. அப்போ அந்த நற்செய்தி வரும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனால் அது எப்படிப்பட்டதுன்றது யாருக்குமே தெரியாது, இன்னைக்கு வரையும் தெரியாது. ஏன் எந்த கத்தோலிக்க திருச்சபையில் போப்பு கூட தெரியாது, தெரியுமா? சந்தேகம்தான். இன்னும் சொல்ல போனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த இறுதி எழுப்புதல் நற்செய்தி வரப்போகுதுன்றது அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையே தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரு சிலர் அப்படிப்பட்ட நற்செய்தியெலாம் வரவே வராதுன்றாங்க. இது ஆவிக ஒவ்வொருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி பேசுவார், எழுப்புவார், அதுதான் இறுதி எழுப்புதல் தவிர இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி வரும் சொல்லி எந்த ஒரு உத்தரவாதமே இல்லைன்றாங்க. அது அவங்க மனநிலை பொறுத்தது, அவங்க சொல்ல தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அந்த நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு எம்மளும் கொடுக்குறாரு. ஆனால் இந்த நற்செய்தி எப்படி இருக்குன்றது யாருக்கா தெரியுமான்னு சொன்னாக்கா யாருக்குமே தெரியாது. அதனால் அந்த நற்செய்தி எப்படிப்பட்டது நற்செய்தின்றதை நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த நற்செய்தி பற்றி எனக்கு தெரிஞ்ச 12 புள்ளி விவரங்கள், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடவுள் கொடுத்த ஞானம் எனக்கு 12 புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காரு. அந்த பற்றி நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. முதல்ல நம்ம பாயிண்ட் நம்பர் 1, மத்தேயு 15:13 வசனத்தின்படி, விண்ணக தேவன் நடந்த நாட்டுக்களை எல்லாம் இந்த ஊழியம் பறித்து விடுவதாக இருக்க வேண்டும். அதாவது இறை வழிபாட்டு முறையில் நம் ஆண்டவர்களை கொண்டு வரப்பட்ட மற்றும் அனுமதிக்கப்பட்ட நடைமுறைகள் மட்டுமே அமலில் இருக்க வேண்டும். மாறாக நம் ஆண்டவர்களை கொண்டு வரப்படாத மற்றும் அனுமதிக்கப்படாத நடைமுறைகள் அனைத்தும் கலைகள் போன்றவை, பயிர் இல்லை கலைகள் போன்றவை, அவையெல்லாம் வேரோடு பறிக்கப்பட வேண்டும். அதாவது ஒட்டுமொத்த உலக அளவில் ஆன்மீகத்தில் இறைவனால் கொண்டு வரப்பட்ட வழிபாட்டு முறைகள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட நெறிமுறைகள் மட்டுமே அமலில் இருக்க வேண்டும். மாறாக மனித முயற்சிகளாலும் மற்றும் சாத்தானின் தந்திரத்தாலும் இவ்வுலகில் கொண்டு வரப்பட்ட நடைமுறைகள் அனைத்தும் குறிப்பிட்ட ஒரு ஊழியத்தின் மூலம் பறிக்கப்பட வேண்டும். அந்த ஊழியம்தான் இறுதி எழுப்புதல் நற்செய்தி ஊழியம். ஓகேவா? அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, மத்தேயு 13 வசனங்கள் 24 முதல் 30 வரை.
விண்ணக தேவனால் நடப்படாத நாட்டுக்களை எல்லாம் கட்டுக்களாக கட்டி எரித்து விடுவதாக இந்த ஊழியம் இருக்க வேண்டும். அதாவது கடவுளால் கொண்டு வரப்பட இறை வழிபாட்டு முறையிலும் இறை ஆராதனை முறையிலும் கடவுளால் கொண்டு வரப்படாத நெறிமுறைகள், கடவுளால் அனுமதிக்கப்படாத நெறிமுறைகள் அனைத்தும் இனிமேல் பறிக்கப்பட்டு அவைகள் எரிக்கப்பட வேண்டும். அதற்கு கட்டுக்களாக கட்டி தயார் செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பணியை இந்த ஊழியம் செய்ய வேண்டும். அடுத்து மூன்றாவதாக, ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவம், ஒட்டுமொத்த இஸ்லாம் மற்றும் ஒட்டுமொத்த யூதம் ஆகிய மும்மார்க்கனுக்கு ஒன்று சேர்த்து ஒரே ஊழியமாக வெளிவரும் உலகின் முதல் ஊழியமாக இருக்க வேண்டும். புரியுதா? இது வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஊழியம், இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு ஊழியம், யூதர்களுக்கு தனி ஊழியம், 3 மார்க்கத்துக்கு 3 ஊழியமாக இருந்துச்சு ஆபிரகாம் சாவியில். இப்போ இந்த ஊழியம்ன்றது இந்த 3 மார்க்கத்துக்கும், அதாவது கிறிஸ்தவம், இஸ்லாம், யூதம், இந்த 3 மார்க்கத்துக்கும் சேர்த்து ஒரே ஊழியமாக வரணும். இதுதான் நம்பர் 1 ஊழியம். இதுதான் இறுதி எழுப்புதல் ஊழியம். அடுத்து நான்காவதாக, யோவான் 10:16 ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாம் மற்றும் ஒட்டுமொத்த யூதம் போன்ற இரு மார்க்கத்தினரும் இயேசுவை இறைமகனாகவும் மற்றும் இறைவனாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பணியை இந்த ஊழியம் செய்ய வேண்டும். அதாவது அந்த 2 மார்க்கத்தாருக்கும் இயேசுவை இறைமகனாகவும் இறைவனாகவும் ஏற்றுக்கொள்ளும் அவர்களுக்கு போதனைகளை போதிக்க வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு குறுக்கி கேள்விகள் கேட்டாலும், சந்தேகங்களை கேட்டாலும் பொறுமையாக விளக்கம் கொடுக்க வேண்டும். விளக்கம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அவர்களிடம் இந்த நற்செய்தியை போதிக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் குறுக்கி கேள்வி கேட்குறாங்க, அவர் கோபப்படுறோம் சொல்லி அவங்களை புறக்கணிக்கக்கூடாது. யோவான் 10:16 பிற நாம் கொட்டிலை சாராத ஆடுகள் அவர்கள், கிறிஸ்தவத்தை சாராத ஆடுகள் அவங்க இஸ்லாமியர்களும் யூதர்களும், அந்த 2 மார்க்க ஆடுகளையும் கிறிஸ்துவ மந்தியில் சேர்க்க வேண்டியது இந்த ஊழியத்தின் கடமை. இந்த ஊழியம் அந்த கடமையை செய்யும். அடுத்து 5ஆவதாக, மத்தேயு 24:14 ஒட்டுமொத்த உலகிலும் உள்ள ஆபிரகாம் வம்சாவழியரான யூதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் போன்ற இம்மும்மார்க்கத்தினரும் ஏற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவரும் தங்கள் ஜாதி, மதம், மொழி, இனம், கலாச்சாரம், மரபு, நெறிமுறைகள், பாரம்பரியம் போன்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நற்செய்தி கொள்ள வேண்டும். அதாவது உலகத்தில் இந்து மதம், புத்த மதம், ஜெயின மதம், சீக்கிய மதம், இன்னும் இது மட்டும் இல்லை, கடவுளை என்ன சொல்கிறாங்க போல அவங்க கூட இயேசு இறைமகனாகவும் இறைவனை ஏற்றுக்கொண்டு இங்கே வரணும். அப்படிப்பட்ட வேலையை இந்த ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் இறுதி எழுப்புதல். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட ஊழியம் ஒட்டுமொத்த உலகில் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட வேண்டும். புரியுதுங்களா? ஒட்டுமொத்த உலகிலும் அந்தந்த தாய்நாட்டில் அந்தந்த நாட்டு மொழிகள் என்ன மொழிக்குதோ அந்த மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டு அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் இறுதி எழுப்புதல். அடுத்து 6ஆவதாக, 1 கொரிந்தியர் அதிகாரம் 13:10 இவ்வூழியமானது நிறைவான ஊழியமாக இருக்க வேண்டும். அதாவது இதுவரையில் யாருமே எங்குமே எப்போதுமே போதிக்காத அளவிற்கு உண்மையான உண்மைகளையும் இதுவரையில் ஒவ்வொரு ஊழியத்திலும் காணாத அளவிற்கு மேன்மைகளையும் மற்றும் விசுவாசங்களையும் போதிப்பதாக இந்த ஊழியம் இருக்க வேண்டும். மேலும் இந்த ஊழியம் வெளியான பிறகு ஆபிரகாமின் வம்சாவழியின மார்க்கங்களில் இதுவரையில் தவறாக அல்லது மாற்றி அல்லது ஏமாற்றி அல்லது திரித்து அல்லது முரண்பட்டு அல்லது போதிக்கப்பட்ட போதனைகள் அனைத்தும், அதாவது அரைக்குறையான போதனைகள் அனைத்தும் இவ்வூழியத்தின் மூலம் நீக்கப்பட வேண்டும். அடுத்து 7ஆவதாக, யூதர்களின் புனித நூலான பழைய ஏற்பாட்டு வேதாகமம், அதாவது தௌராத். அடுத்து கிறிஸ்தவர்களின் புனித நூலான புதிய ஏற்பாட்டு வேதாகமம், அதாவது பைபிள். அடுத்து இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குரான் போன்ற வேதங்களிலிருந்து மிக மிக சரியான வசனங்களை மேற்கோள் காட்டி போதிப்பதாக இந்த நற்செய்தி இருக்க வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டு பைபிள், புதிய ஏற்பாட்டு பைபிள், குரான், இந்த 3ஐயும் வச்சு இந்த நற்செய்தி போதிக்கப்பட வேண்டும். அதுதான் இறுதி எழுப்புதல். இந்த 3ல் 1 பாயிண்ட் எடுக்கல சொன்னாக்கா அது இறுதி எழுப்புதல் கிடையாது. 8ஆவதாக, இதன் மூலம் உலகம் முழுவதும் ஒரே உலகம், ஒரே கடவுள் என்ற புதிய நிலை உருவாக வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரே உலகம், ஒரே கடவுள், அவர் இயேசு என்ற நிலைமை உருவாக வேண்டும். அதாவது கற்பனை கடவுள்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள்கள், கடவுள் என்ற பெயரில் கடவுள் அல்லாத வேற்று சக்திகளுக்கு அளிக்கப்படும் வழிபாட்டு முறைகள், தங்களே கடவுள் என கூறிக்கொண்டிருப்போரையே வழிபடும் நெறிமுறைகள் மற்றும் இறை வழிபாட்டில் நம் ஆண்டவர் கொண்டு வராமல்
மனிதர்களால் கொண்டு வரப்பட்ட வழிபாட்டு நடைமுறைகள் என இவை அனைத்தும் இவ்வூழியமானது இனி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்து 9வது, எக்காரணம் கொண்டும் காணிக்கை கொடுங்க, தசம பாகம் கொடுங்க, பொருத்தனை கொடுங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் இந்த பணம் கேட்கக்கூடாது. கொடுத்தா வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் வாய் திறந்து பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது, காணிக்கை பட்டி வைக்கக்கூடாது. இதுதான் இந்த இறுதியேற்பு ஊழியம். தாங்களாக கொடுத்தா வாங்கிக்கலாம். ஏன்னாக்கா ஊழியக்காரன் ஊதியத்துக்கு ஏற்றம்னு சொல்கிறது பைபிள் வசனம் சொல்லுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஊதியன்றது என்னது, சம்பளம்ன்றது என்னது, கேட்டு வாங்குறது இல்லை, அது சம்பளம் கிடையாது. அதாவது தின சம்பளம், தினக்கூலி வச்சுடுங்க. டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் ஒருத்தர் உழைக்கிறாருனாக்கா சாயங்காலம் வேலை வாங்கணும், கூலி கொடுத்துருவாங்க, கேட்டு வாங்க மாட்டாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. அதே போல் வாரத்தை கூலி சொன்னால் கூட வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்ச பிறகு அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி வார கடைசி நாள் கூலி அவங்களே கொடுத்துருவாங்க. யார் வேலை வாங்கினாங்களோ அவங்களே கூலி கொடுத்துருவாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. அதே போல் மாத சம்பளம் வாங்குறவங்க கூட கடைசி நாள் 30ஆம் தேதினாக்கா அவங்க வேலை வாங்கினவங்களே கூட கொடுத்துருவாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. அது பேர் தான் சம்பளம்ன்றது. அப்போ கேட்டு வாங்குறது என்னது, கேட்டு வாங்குறது சம்பளம் இல்லை. அதுக்கு பேர் என்னன்னாக்கா ஒன்று லஞ்சம், இல்லை பிச்சை. நீ கேட்டு வாங்கின சொன்னாவே அதுக்கு பேர் லஞ்சம் இல்லை பிச்சை. இது ரெண்டுமே கிறிஸ்தவனுக்கு தகாது, ஊழியக்காரனுக்கு தகாது. சரியா? இன்னொன்று ஒன்று இருக்குது, என்னது, மிரட்டி வாங்குறது. அது பேர் என்ன தெரியுமா, மாமூல். அதுக்கு பேர் சம்பளம் இல்லை, லஞ்சம் இல்லை, பிச்சை இல்லை, அதுக்கு பேர் மாமூல். அது ஒரு சில ஒருத்தர் வாங்குவாங்க, அதை நான் சொல்லக்கூடாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு மிரட்டி வாங்கினாவே அதுக்கு பேர் மாமூல் இல்லையா? அதாவது தசமபாகத்தை கொடுத்தாகணும், கொடுக்கணும் வச்சுங்க. உங்கள் பாக்கெட்டில் பணத்தை, ஓட்டையான பாக்கெட்டில் பணத்தை போட்ட மாதிரி எங்கேயோ போயிடும், ஹாஸ்பிட்டல் செலவு போயிடும், அந்த செலவு இந்த செலவு வீண் செலவெல்லாம் வரும், நீ சம்பாதிக்கிற வீட்டுக்கு போக முடியாது, எல்லாம் போயிடும். அதனால் தசமபாகத்தை கொடுத்துட்டு சொல்லி மிரட்டி கேட்குறீங்களா பணத்தை விசுவாசிங்கிட்ட, இதுக்கு பேர் தான் மிரட்டி வாங்குறது. இதுக்கு பேர் மாமூல் தான். எப்போ நீ மிரட்டி வாங்குறியோ அதுக்கு பேர் மாமூல் தானே தவிர அது காணிக்கை கிடையாது. காணிக்கை என்பது அவர்களாக மக்கள் மனமுவந்து கொடுக்கணும், அதை நீ சந்தோஷமாக எடுத்துக்கணும். இது வந்து காணிக்கை. அதாவது இந்த இறுதியேற்பு நிகழ்ச்சியை கொடுக்குறவங்க யார்கிட்டையும் எந்த காரணம் கொண்டா பணத்தை கேட்கக்கூடாது. அதாவது காணிக்கை, தசம்பாகம், பொருத்தனை பண்ணுற எந்த பணம் கேட்கக்கூடாது. அவங்களா கொடுத்தா வாங்கிக்கலாம், நம்மளாக கேட்குறதுக்கு உரிமை இல்லை. அதனால் இந்த பேர் வச்சுக்கிறவங்க பணத்தை கேட்காதீங்க, பணத்தை கேட்குறவங்க இந்த பேர் வச்சுக்காதீங்க. என்ன ஒன்று தான். அடுத்து 10வது பாயிண்ட்டு, இவ்வூழியத்தில் போதிப்பவங்க, இந்த ஊழியத்தில் போதிப்பவர் அதிகாரத்தோடு மட்டுமே போதிக்க வேண்டும், மாறாக பணிவோடவோ பாசத்தோடு போதிக்கக்கூடாது. அதாவது அன்பானவர்களே, பிரியமானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இது மாதிரி லவ்வில் பேசுகிறாங்கல்ல, இப்படி பேசக்கூடாது. அப்போ எப்படி பேசணும்னு சொன்னாக்கா, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கணும். இந்த அதிகாரத்தோடு போதிக்கணும். இப்படிப்பட்ட அதிகாரம் இது வரைக்கும் இதுக்கு முன்னே எப்போ இருந்தது பார்த்தீங்களா? முதல்ல அப்படி போதிச்சது திருமுழுக்கு யோவான், அடுத்தது இயேசு. அவர்கிட்ட பேர் இப்படி அதிகாரமாக போதிச்சாங்க தவிர வேறு யாரும் அதிகாரமாக போதிக்கலை. இப்போ அடுத்த அதிகாரம் போதிக்க நான் தான். இதுதான் அவங்க 2 பேரை போதித்தது கிறிஸ்தவத்தின் ஆரம்ப கட்ட எழுப்புதல். இப்போ வர இந்த எழுப்புதல் உலக அழிவுக்கான எழுப்புதல். புரியுதா? ஸோ இந்த மாதிரி அதிகாரத்தில் யார் போதிக்கிறாங்களோ அந்த ஊழியம் மட்டும்தான் இறுதி எழுப்புதல் உரிமை தவிர இந்த அதிகாரம் இல்லாமல் போதிக்கிற போதனை எதுவும் இறுதி எழுப்புதல் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 11, இவ்வுலகம் ஏற்கனவே அழிக்கப்பட்ட நோவாவின் காலம். அடுத்து நினிவே நகர பாதுகாப்படுச்சு இல்லையா, அந்த காலம். ரெண்டுத்தையும் ஒன்றா காண்பிக்கக்கூடியதாக இந்த ஊழியம் இருக்க வேண்டும். அதாவது உலகம் அழிக்கப்பட்ட நோவாவின் காலம், காப்பாற்றப்பட்ட யோனாவின் காலம். இந்த 2 விஷயத்தையுமே கண்முன் காண்பிக்கக்கூடியதாக இந்த ஊழியம் இருக்க வேண்டும். 12வது, ஒட்டுமொத்த உலகமும் இறைமகன் இயேசுவின் ஆட்சியின் கீழ் அமைதி பூங்காவாக இனி உலகம் மாற வேண்டும். அதாவது பண ஆசை என்ற பேயானது ஒட்டுமொத்த உலக மக்களிடமிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். மேலும் ஜாதி, மதம், இனம், மொழி போன்றவற்றால் நமக்குள் நிலவி வரும் பகைமை, பொறாமை போன்றவை இனி முடிவிற்கு ஒட்டுமொத்த உலகமும் இனி அமைதி பூங்காவாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட அனைத்து சூழல்களை ஏற்படுத்தும்படியாக இந்த ஊழியம் அமைய வேண்டும். இதுதான் இறுதி எழுப்புதல் நற்செய்தி. இந்த மேற்கண்ட 12 அம்சங்களும் எந்த ஊழியம் தன்னில் குறிச்சிருக்கோ அந்த ஊழியம் மட்டும்தான் இறுதி எழுப்புதல் நற்செய்தி தவிர இதில் ஒரு அம்சம் இல்லைன்னு சொன்னால் கூட அது இறுதி எழுப்புதல் நற்செய்தி இல்லை. புரியுதா? இப்படிப்பட்ட நற்செய்தி யார் கொடுக்குறாங்களோ அவர் தான் இறுதி எழுப்புதல் நற்செய்தியாளர். இப்படிப்பட்ட நற்செய்தி கொடுக்காத யார் கொடுக்கலையோ அவங்க அந்த நற்செய்தியாளர் கிடையாது. அவங்க இது பேர் யூஸ் பண்ணக்கூடாது.
இப்போ இது நற்செய்தி கொடுக்க போகிறது யாருன்னு சொன்னாக்கா நான் தான். இயேசுவின் நாமத்தில் நான் தான். இயேசு அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் மட்டும் தான் கொடுத்துருக்காரு, வேறு யாரும் கொடுக்கல. அதனால அந்த நற்செய்தி நான் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த நற்செய்தியால் நான் மட்டும்தான். இதில் வந்து ஹெட்வெயிட் சொல்கிறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. தலைக்காலத்தில் நான் பேசவே இல்லை. கடவுள் எனக்கு கொடுத்துரு ஆசிரியரை நானும் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். கடவுள் எனக்கு மட்டும் கொடுத்துருக்காரு சொல்கிறது நான் ஒரு விசுவாசத்தில் சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னாக்கா இப்படிப்பட்ட ஆசிரியர் இந்த கடவுள் யாரோ ஒருத்தர் கொடுப்பார் தவிர 2 பேருக்கு 3 பேர் கொடுக்க மாட்டார். முக்கியமான விஷயங்களை யாரோ ஒருத்தர் தான் கொடுப்பாரு. அந்த எழுப்பில்ன்றது யாரோ ஒருத்தர் தான் கொடுக்கப்படும், நிறைய பகிர்ந்து கொடுக்கப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு சொன்னாக்கா வேணால் பைபிளுக்கு போய்டுவோம். நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் நோவா எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை நோவா வந்தாங்க? ஒரே ஒரு நோவா தான் இல்லையா? 2வது நோவா யாருமே இல்லை. அடுத்து ஆபிரகாம் வந்தார் இல்லையா? எத்தனை ஆபிரகாம் வந்தாங்க? ஒரே ஒரு ஆபிரகாம் தான். அடுத்து ஈசாக்கு, எத்தனை ஈசாக்கு? ஒரே ஈசாக்கு. அடுத்து யாக்கோப்பு, எத்தனை பேர்? ஒரே யாக்கோப்பு. அடுத்து யோசேப்பு, எத்தனை பேர்? ஒரே யோசேப்பு. ஓகேவா? இதுக்கு அடுத்து எத்தனை மோசே வந்தாங்க? ஒரே ஒரு மோசே தான் இல்லையா? அடுத்து ஆர்வன், எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆர்வன் தான். அடுத்து யோசுவா, எத்தனை பேர்? ஒரே யோசுவா. அடுத்து யூதா, எத்தனை பேர்? ஒருத்தர் தான். அடுத்து சாமுவேல், எத்தனை பேர்? அடுத்து தாவீது, எத்தனை பேர்? சாலமோன், எத்தனை பேர்? எலியா, எத்தனை பேர்? எலிசா, எத்தனை பேர்? எஸ்ஐயா, எத்தனை பேர்? எரேமியா, எத்தனை பேர்? எசேக்கியேல், எத்தனை பேர்? தானியேல், எத்தனை பேர்? நாகூம், எத்தனை பேர்? யோனா, எத்தனை பேர்? மீகா, எத்தனை பேர்? யோவேல், எத்தனை பேர்? மலாக்கி, எத்தனை பேர்? இதே போல் எல்லாம் ஒவ்வொருத்தர் தான், ஒருத்தர் மேலே கிடையாது. இதே போல் தான் திருமுழுக்கு யோவான், எத்தனை பேர்? ஒரே ஒருத்தர் இல்லையா? இதே போன்று எத்தனை பேர் மேல் திருச்சபை கட்டப்பட்டது? ஒரே ஒருத்தர் தான். யார்? பேதுரு மேலே மட்டும் தான் கட்டப்பட்டது, வேறு யாருமே கட்டப்படலை. திருநெல்வேலி 12 பேர் இருந்தாங்க, அதில் ஒரே ஒருத்தர் மேலே தான் திருச்சபை கட்டப்பட்டது. மற்ற 11 பேர் மேலே திருச்சபை கட்டப்படவில்லை இல்லையா? இதாக கடைசியாக விண்ணக தரிசனம் எத்தனை பேர் கொடுக்கப்பட்டது? யோவான் என்ற ஒருத்தருக்கு தான், அது மாதிரி கிடையாது. இப்படியாக மிக முக்கியமான விஷயங்களுக்கு கடவுள் என்ன செய்வார்னா குறிப்பிட்ட யாரோ ஒருத்தர் தான் கொடுப்பார் தவிர நிறைய பேர் கொடுக்க மாட்டார். அப்படி தான் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு மட்டும் கொடுத்துருக்காரு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காரு, வேறு யாரும் கொடுத்துருக்க மாட்டாருன்றது என் நம்பிக்கை. இல்லை யாருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாக்கா உங்களால் யாருக்கும் கொடுக்கப்படுறதா நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணும்னு சொல்லவே இல்லை. ஏன்னாக்கா இன்னும் தெரியாமல் கடவுள் செய்யலாம், அவரால் முடியும், அதிகாரம் இருக்கிறது, செய்வார். அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாக்கா நீங்கள் உங்களுக்கு பேர் வச்சுக்கிடுங்க, தப்பே கிடையாது. வச்சுக்கிட்டு நற்செய்தி கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் நற்செய்தி கொடுக்க முடியலன்னு சொன்னாக்கா, அந்த ஆசையை கடவுளுக்கு கொடுக்கலன்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த ஆசையை நீங்களே எடுத்துக்கொள்வது தப்பு. என்ன சொல்கிறேன், தயவுசெய்து தப்பு எடுத்துக்காதீங்க. இந்த இறுதியை கொடுக்கும் நற்செய்தியை, அந்த ஆசையை கடவுள் ஆண்டவராக இயேசு எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காரு தவிர வேறு யாரும் கொடுக்கலன்னு சொல்லி நான் கடைசியாக சொல்லிக்கிறேன் நான். அதனால் அந்த பேரை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் தான், வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னாக்கா நீங்கள் அது பேர் வச்சுருந்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த நற்செய்தியை கொடுங்க, போதிங்க, தப்பே கிடையாது. அப்படி போதிக்க முடியவில்லை என்றால், நற்செய்தி கொடுக்க முடியலன்னு சொன்னாக்கா அந்த பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இனிமேட்டுக்கு. இல்லைனாக்கா நீ தெய்வ காப்பத்தீங்க ஆளாவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை எச்சரிக்கிறேன். அடுத்த பதிவில் முதல் முறையாக ஊழிய பதிவிற்குள் நாம் சொல்ல உள்ளோம். அந்த ஊழியத்தில் முதல் எச்சரிக்கையானது அடுத்த பதிவில் முதல் பதிவாக வரப்போகுது. அதாவது நான் கொடுக்க போகிற முதல் எச்சரிக்கை பதிவு அடுத்த ஊழியத்தில் முதல்ல வரப்போகிறது. முதல் பதிவு என்பதனால் மிக மிக எளிதான எச்சரிக்கையாக மட்டுமே அழியப்படும். பிறகு அடுத்து செல்ல கடுமையான எச்சரிக்கை, பயங்கரமான எச்சரிக்கைகள்லாம் வரும். எனவே இந்த பதிவை கண்டு மனம் மாறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவுகளை தமிழ் மொழியிலிருந்து இந்தியாவின் மற்ற மொழியில் மொழிபெயர்த்து பேச எனக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். விரும்புபவர்கள் தமிழ் புலமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், மொழிபெயர்ப்பு மொழியிலும் புலமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் கீழ்கண்ட தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளவும். அதே போல் எனக்கு வழக்கறிஞர் தேவைப்பட்டாங்க. நான் சென்ற பதிவில் சொன்னேன், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் என்னை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யலாம். இத்துடன் பதிவை நான் முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கே. இயேசுவே இறைமகன். ஆமேன். அல்லேலூயா. நன்றி, வணக்கம்.